அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி நேரம் கொஞ்சம் கடந்து இருக்குது. ஆகவே இன்னைக்கு நம்ம சில இடத்திலிருந்து சில ஆலோசனைகள் தான் பார்க்க போகிறோம். நாளை தினத்தில் மாலை வேளையும் நாளை மறுநாளும் கர்த்தருக்கு சித்தமானோம் வருகை தாமதிக்குமானால் நாங்களும் கரெக்டாக வருவோமானால் எவிடன்சஸ் கடைசி கால அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். அதை பற்றி நாளைக்கும் நாளைக்கும் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு நாம் ஒரு புத்தகத்தில் வாசித்து வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை பார்க்கலாம். வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிங்கள். ஏசாயா 57:1 வாசிங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கவில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பாரில்லை. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுடைய எங்கள் ஆண்டவரே, நன்மையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்களா? நேர்த்தியாக கற்பிக்கிறதான ஒரு தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தான் தவறுகள் இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தில் இப்போ தவறே இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் முன்னறிந்து நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எல்லாவற்றையும் எங்கள் மத்தியில் நீர் நிரப்பிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் இடைவிடுங்க. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தரை பெருமை தருவீரா. மகிமையுள்ள கர்த்தரை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு சில ஆலோசனைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நீதிமானை குறித்து சொல்லப்படும் போது 2 காரியங்கள் சொல்லப்படுது. ஒன்று, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், இன்னொன்று நீதிமான் மடிந்து போகிறார் அப்படின்னு. இந்த நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த வசனத்தை நீங்க பொதுவாக எங்க பார்த்திருப்பீங்க? கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, முந்தியெல்லாம் ஆட்களை தான் ஒதுக்கி வச்சாங்க, இந்தந்த ஆட்கள் இது இருக்குன்னு. அப்புறமா பாட்டை ஒதுக்கி வச்சாங்க, இந்த பாட்டு அதுக்கு தான் அப்படின்னு இருக்கும். ஆனந்தமா இன்பமா அப்படின்னா அது எதுக்கு தான்? ஆமா, ஏன்னா சாரணம் இருந்தா எழுதினாங்க பாருங்க, சாவு வீட்டில் பாடும் பாட்டாவது அப்படின்னு தான் எழுதிருக்காங்க. நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம் ஒரு பாட்டு அது இருக்கு. அதே மாதிரி இப்போ வசனத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது அடக்காரன் தான் வசனம் இருக்கும். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான். நம்ம என்ன அந்த வசனத்தை பார்த்தோம்னா சரி, அவர் ஆண்டவர் அவருக்கு ஏதோ பெரிய கஷ்டம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. நான் எப்படி நினைப்பேன்னா, ஒன்று அப்படி இருக்கும், அவருக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வரதுக்கு முன்னாடி கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. இன்னொன்று, அவரால் நமக்கு கஷ்டம் வரதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கலாம். தீங்கு வராதுக்கு முன்னே சிலதான் நீங்க பாத்தீங்கன்னா போனா போதும், ஆண்டவரே பார்த்து செய்யுங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. சில ஆட்கள்ல இருக்கிறத விட போறது பெட்டர் அப்படின்னு தோன்றதெல்லாம் இருக்கும். நம்மளும் ஜோம் பண்ணுவோம், கர்த்தருடைய கிருபையில அதுவும் நடக்கும் சில இடத்துல. இல்லைனாலும் நம்ம நிறைய மெத்தட் வச்சிருக்கிறோம் அவர் அனுப்புறதுக்கு, இல்லையா? பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு தாத்தா ஆசைப்படுறாரு பால் ஊத்துமா, அவரே மூச்சு விட முடியாமல் இருப்பாரு. கேட்டா ஆசையா இருக்கிறாரு, பால் ஊத்துனா போயிடுவாரு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம நிறைய பிளான்ஸ்ல வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் நமக்கு தான் இருக்கு, வேற எங்கேயுமே இருக்கிற உலகத்துல. தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் அதை குறித்தா அப்படின்னு சொன்னா அதை குறித்து அல்ல. இதுக்கு வேற ஒன்று இருக்கு. இங்க 2 காரியம் இருக்கு. ஒன்று, நீதிமான் மடிந்து போகிறான், இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இந்த மடிந்து போவதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் நீதிமான்கள் தான். இப்ப இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அத்தனை பேருமே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க நீதிமான் என்று வேதம் சொல்லுது. இப்போ ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது அவன் நீதிமான் இருக்கு. யோபு பற்றி சொல்லும் போது உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போடவில்லை. நோவா பற்றி சொல்லும் போது நீதிமானாக இருந்தான். லோத்தை பற்றி சொல்லும் போது நீதிமான் ஆகிய லோத்து. அப்ப இவங்கெல்லாம் நீதிமான்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு. யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம் ஆபேல் ஆரம்பிக்குது. எபிரேயர் 11:3 ஆபேல் ஆரம்பிக்குது. 32வது வசனத்துல பின்ன நான் என்ன சொல்வேன்,
சிம்சோன், யெப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. சோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரை பத்தியும் சொல்லிட்டு அந்த 39ஆம் வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நல்ல கவனிங்க, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னா பாவம் செய்ததுனாலயா? இல்ல, வசனம் தெளிவா இருக்கு. 39, விசுவாசத்தினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ இந்த நீதிமான்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தார். அந்த 13ஆவது வசனம் 9, 10, 11 வாசிச்சீங்கன்னா எபிரேயர்ல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அஸ்திவாரம் உள்ள நகரத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அஸ்திவாரம் உள்ள நகரம் எது அப்படின்னா வெளிப்பாடு 21, 13, 14 சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. புதிய எருசலேம் பத்தி இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் நீதிமான்களாக வாழ்ந்தும் அவர்கள் புதிய எருசலேமுக்காக காத்திருந்தும் அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க? புதிய எருசலேமுக்கு போகல. எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்க சொன்னா வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க, தெளிவா இருக்கு. அவர்கள் எல்லாரும் பாதாளம் என்கிற இடத்திற்கு தான் கடந்து போனார்கள். அதுவும் பாதாளத்துல ஒரு பகுதி மேல் பாதாளம். ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல நீங்க பாப்பீங்க, அவர்கள் மேல் பாதாளத்துக்கு போனாங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படிங்கிறார். யாக்கோபு சொல்றாரு, என் நிறைமையை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொன்னாரு, நான் பாதாளத்தில் போய் என் படுகையை போட்டாலும் அப்படிங்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே நீதிமான்களாக இருந்தும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்டே சாட்சி வாங்கினவங்க. ஆண்டவரே சொல்றார், அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் ஒருவனும் இல்லை, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எனக்கு பிரியமான புருஷனே. இப்படி ஆண்டவரே சாட்சி வாங்கின நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய பாதாளத்திற்கு போனார்கள். அதான் அவர்கள் மடிந்து போனார்கள். அதனாலதான் அந்த 16ஆவது வசனம் எபிரேயர் 11, 16 சொல்லுது, விசுவாசத்தோட மரித்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? மரித்தார்கள். ஆனா உங்களை என்னை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்லுது, நாம் நித்திரை அடைகிறது இல்லை. அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். நாம் நித்திரை அடைகிறது இல்லை, நமக்கு மரணம் என்பதில்லை. என்ன சொல்றீங்க? அப்ப நாம நமக்கு முன்னாடி எத்தனை பேர் மரிச்சிருக்காங்களே, அந்த மரணம் அல்ல, அது சொல்லுகிறது ஆத்ம மரணம். அவர்கள் ஆத்மா பாதாளத்துக்கு போய்விட்டது. நம்முடைய ஆத்மாவோ பாதாளத்துக்கு போகிறது இல்லை, இது பரதீசிக்கு போகிறது, பாரடைஸ் என்று சொல்லுகிற இடத்துக்கு போகிறது. அப்ப அவருடைய ஆத்மா மடிந்து போனது. அதுக்கப்புறம் இயேசு இடத்துல மீட்கிறார், அது வேற விஷயம். ஆனா உங்களுடைய என்னுடைய ஆத்மா, வேதம் சொல்லுகிறது, தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கான்செப்ட் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சபையில இன்னைக்கு நிறைய பேர் சபை என்பது என்ன, ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சபை என்பது இன்னைக்கு சடங்காச்சாரத்தினுடைய உச்சம். எப்படி நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேற மதத்தில் இருக்கும் போது வேற வழிபாட்டுத்தலத்துக்கு போனோமோ அதே மாதிரி இப்ப இங்க வந்திருக்கிறோம். நாம மதம் மாறி இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் கூட தான் இருக்கிறோம் ஒழிய, நாம் ஏன் சபைக்கு கொண்டு வரப்பட்டோம், சபைக்கு கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய விரும்புறார் அப்படிங்கிற எதுவுமே நம்ம இல்ல. அதுவும் இந்த கடைசி காலத்துல சபையினுடைய கான்செப்டே மறந்து வச்சிடலாம். சபை எதுக்கு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க போனதான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகும். ஒரு சிலர் கேளுங்க, சபை எதுக்கு? இல்லைங்க, கடைசி நாளைக்கு ஏதாவது நாய் போச்சுன்னா வந்து அலங்காரம் பண்ண வேண்டாமா, கல்றைக்கு இடம் கொடுக்குற இடம் தான் சபை. இன்னும் கொஞ்சம் பேர் சபை எதுக்கு அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா, நல்லது கொண்டதுக்கு நமக்குன்னு ஒரு கூட்டம் வேண்டாமா? அப்ப நம்ம யாருக்குமே சபை என்பது என்னன்னு தெரியல. எதற்காக சபை இந்த ஒரு ஐக்கியம் எதற்காக கொண்டு வரப்பட்டோம் அப்படின்னு கேட்டா, நான் எப்பவும் சொல்லுவேன், எங்கிட்ட ஒரு விலையேற பெற்ற பொருள் இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு நகை வச்சிருக்கிறீங்க, செயின் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த செயின் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வீட்டுல பீரோல வார்ட்ரோப்ல ஒரு லாக்கர்னு இருக்கும். லாக்கரை திறந்து அதுல ஒரு பெட்டி இருக்கும், நகை பெட்டி. அது உள்ள வச்சு அதையும் குட்டி இதையும் குட்டி அந்த சாமியை கொண்டு போய் தலகாணி கடியில வச்சு தலகாணிக்கு மேல தலையை வச்சு படுத்துப்போம். நம்முடைய நோக்கம் என்னன்னா, என்ன போனாலும் உள்ள இருக்கிற செயின் போயிடக்கூடாது.
நீ எடுத்துக்கோ, என் தலையை வெட்டிட்டு எடுத்துக்கோ. அது வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சிலர்லாம் அப்படி படுத்துக்கிறவங்க கிட்ட போய் கை வச்சு பாருங்க, என்ன அப்படிம்பாங்க. அவ்வளவு தூரம் கான்சியஸா இருக்கும். அது என்னது? நான் சம்பாதித்தது, நம்முடைய உழைப்பில் நாம் சம்பாதித்தது. நம்முடைய உழைப்பில் சம்பாதித்த அது ஒரு வேளை காணாமல் போனால் மீண்டும் சம்பாதிக்கிற பலன் நமக்கு இருக்கிறது. அதுக்கே நம்ம இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்போம்னா, இயேசு தான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை தான் திரும்பி வருகிற இடமும் பத்திரமாய் பாதுகாக்கிற இடமாக தான் திருச்சபை கொடுக்கிறது. நீங்க எல்லாம் எதுக்கு இங்க கொண்டு வர மாட்டீங்கன்னா, பாதுகாக்கப்படுவதற்காக. அந்த பரலோகத்துக்கு போகிற வழியை சொல்லி கொடுத்து எப்படியாவது உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணுன்றதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குலாம் நாங்கள் சபையை வைக்கல. நிறைய பேர் அதை நினைச்சு, சில பேர் அதுக்குன்னே வர 3 வாரம் வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, நான் 3 வாரமா வந்துட்டு இருக்கிறேன். அவன் ஏற்கனவே உன்னை பார்த்துட்டான், இங்க அதுக்குதான் 3 வாரம் வந்திருக்கான். அப்புறம் அவன் சொல்லுவான், நான் வேணா ஞானசானம் எடுத்துக்கிறேன். இப்ப சபையோட நோக்கம் எப்படி ஆயிடுச்சு? அந்த மாதிரி அதான் நான் சொல்றேன். ஒரு ஒரு பையன் வந்து எங்ககிட்ட பேசினான், நான் வேணா சர்ச்சுக்கு வந்துடுறேன், எனக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நான் சொன்னேன், we are ready to give. அதெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்றேன். சபைக்கு வாங்க, ஒரு 3 வருஷம் ஃபர்ஸ்ட் வாங்க, நல்லா சத்தியத்தை கேளுங்க, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் ஒரு 2 வருஷம் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்றதை பத்தி நாங்கள் யோசிக்கிறோம்னு. அன்னைக்கு பொண்ணே வேண்டாம். அந்த பயனுக்கு தெரியல, அவன் என்னன்னா அது இல்லாட்டி நான் செத்தே போவேன் அப்படிங்கிற ஃபீல்ல இருக்கான். அவனுக்கு தெரியல, பண்ணதான் சாப்பிடும். நான் அவனை காப்பாத்திருக்கேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னை வாழ்த்துவான், அந்த பாஸ்டர் எனக்கு நல்லபடியா காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு சபை என்பது அப்படிப்பட்ட ஒரு சில இடத்துல சபையுமே அப்படிதான் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, கோச்சு கூடாது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு எல்லாருக்கும், யாரையாவது விரும்பினா எங்கிட்ட சொல்லிட்டு நானே பண்ணிடுறேன், தயவு செஞ்சு ஓடிடாரு. அவர் சேஃப் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு அற்புதமான அமைப்பு சபை. I'm not talking about the building. ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற அந்த அமைப்பு ஒரு மெய்ப்பன், அதுக்கு கீழே ஒரு 4 ஊழியம், அதுக்கு கீழே ஆத்துமாக்கள், இதை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் அடங்கிய ஒரு புத்தகம். என்ன ஒரு செட்டப் பாருங்க. அதை போய் இவனை கேவலப்படுத்தி நாம எல்லாரும் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி வச்சிருக்கோம் சபையை. நீங்க தயவு செய்து, நான் சபைக்குள்ள இருந்தா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவேன் நம்பினீங்கன்னா மாட்டீங்க. இப்பயே சொல்ற நேரம், ஒரு சபையில மெம்பரா இருக்கிறதுனால பரலோகத்துல சேர்த்து பார்க்கலன்னா சான்ஸே கிடையாது. அப்படி சபையில மெம்பரா கரெக்டா இருக்கணும்னா பரலோகத்துக்கு போனோம்னா நீங்களும் நானெல்லாம் கிடையவே கிடையாது. சிஎஸ்ஐ கரெக்டா தான் கரெக்ட். அவங்க தான் மெம்பர்ஷிப் கரெக்டா ரினியூ பண்றவங்க. நாங்களாம் உங்க மெம்பர்ஷிப் கேட்டா பாதி பேர் வரவே மாட்டீங்க. எதுக்கு சொல்றேன்னா, மெம்பரா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்தின்படி நடப்பதனால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்துக்கு அப்ப this is the place. இது உருவாக்குற இடம், பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். அப்போ நீதிமான்கள் உங்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் இங்க என்ன செய்யறோம்? சொல்லிக் கொடுக்கிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். இப்போ நான் அதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த 1ஆம் நாள் கூட்டத்தை ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் நாளை மாலை வேளையில நாம் ஆதாரப்பூர்வமான செய்திகளை நாளைக்கு மறுநாளும் பார்க்கலாம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது மரணம் என்பது டிசைன்லே கிடையாது. அப்படி ஒரு டிசைனே கிடையாது. மரணம் என்பது ஒரு டெம்பரவரியாக ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு ரெமிடி. நம்ம மரணத்தை ரொம்ப பெருசா நினைக்கிறோம். மரணம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு அவனுக்கு மரணமே இல்லைன்னா அவன் பேர் என்னது? ஒருத்தன் பாவம் செஞ்சு அவனுக்கு மரணமே இல்லைன்னா அதான் பிசாசு. ஒருத்தன் பாவம் செஞ்சு மரணம் இருக்கு அப்படின்னா அதான் மனுஷன். ஏன் அந்த மரணம் நமக்கு நல்லதுன்னு கேட்டா, நமக்கு ரட்சிக்கப்படணுங்கிறதான ஒரு டார்கெட் எது வரைக்கும் தான் இருக்கு? மரணம் வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு வேகமா எதுக்கு வேலை பார்க்கிறோம்? அவர் சாவறதுக்குள்ள ரட்சிக்கப்படணும், அவர் சாவறதுக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்துடணும், அவர் சாவறதுக்குள்ள பரிசுத்த அபிஷேகம் பண்ணணும். அப்ப மரணம் என்பது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு டார்கெட். அதுக்குள்ள நான் வேலை பார்க்கணும், வேகமா வேலை பார்க்கிறேன். ஒருவேளை எனக்கு மரணமே இல்லைன்னா நான் சுவிசேஷமே சொல்ல மாட்டேன். அதான் சாவாதே. இதுக்கு சுவிசேஷம் சொல்லி என்ன
நமக்கு ஒரு பெரிய gift. நான் எப்பவும் சொல்வேன், நம்ம ஆண்டவருக்கு சபிக்க மட்டும் தெரியவே தெரியாது. அவருக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க, நீங்க பைபிள்ல அவர் சாபமா சொல்லிருக்கிறதெல்லாம் எடுங்க, அது அத்தனையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போது அவர் அப்படி சொல்வார். சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்கெல்லாம் வாயில சாபமான வார்த்தை வராது, ஆனா உங்களை கோபமா சொல்லுவாங்க, நல்லா இருக்கா, நல்லா இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப கர்த்தர் அவனை என்ன பண்ணணும், ஏன்னா அவங்க சொல்ல போது என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டல, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீ நல்லா அவ்வளவுதான், நல்லா இருப்பாங்க. அப்புறம் சொல்றது, இவ்வளவு பண்ணிட்டா நம்ம ஏன் நல்லா இருக்கா, நீ தான் ஆசீர்வதிச்சிருக்கிய. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர். அவர் எதையாவது சொன்னார்னா அதுக்கு பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நமக்கு என்னன்னா அவர் சொல்லும் போது சொல்ற அந்த டோன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 40 வருஷம் நீங்க சுத்தி வாங்க அப்படிமா. அவனுக்கு அது மனம் அடிபட்டுருச்சு. ஐயோ 40 வருஷம் சுத்தணுமா அப்படின்னு. 40 வருஷம் அவன் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா, அவன் எந்த சந்ததியை பார்த்து கானானுக்குள்ள பயந்தானோ அந்த ஏலோக்சின் புத்திரர் இருக்கிற ராட்சதர் இருக்கிற சந்ததியே இல்லாம ஒழிச்சு கட்டியிருப்பாரு. அவன் பீஸ்ஃபுல்லா போய் குடியிருப்பான். ஏன்னா அவன் ஒருவேளை உள்ள போனானா லைஃப் லாங் எப்படி இருப்பான், பயந்துட்டே இருப்பான். கர்த்தருக்கு தேவை என் பிள்ளைங்க பீஸ்ஃபுல்லா உள்ள வாழணும். அவனை பயமுறுத்துற எல்லா காரியத்தையும் கிளியர் பண்றதுக்கு ஒரு 40 வருஷம் எடுத்துப்பாரு. அந்த 40 வருஷம் நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. சிலர்லாம் திடீர்னு வீட்டுக்கு யாரையாவது கூட்டு வந்துட்டு அந்த மனைவி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன சொல்லாம போலாம கூட்டு வந்துட்டீங்க, ஏன்னா இப்ப அந்த வீடு வந்து நமக்கு தாஜ்மஹால் அளவு இருக்கு, அதை கிளீன் பண்றதுக்கு 3 நாள் ஆகும் பாருங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடும். என்ன சொல்லாம போலாம வந்துட்டீங்க, உடனே சொல்லுவாங்க 5 நிமிஷம் உட்கார்ந்து கிளீன் பண்ணிடுறேன். நம்ம எல்லாம் எங்க உட்காந்துருப்போம், ஹால்லே உட்காந்துருப்போம். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு 40 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள கிளீன் பண்ணிடுங்க. இவனை கொண்டு போய் திரும்பி சேர்க்கும் போது பார்த்தா கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப 40 வருஷம் இவன் சுத்தது நல்லதா கேட்டதா, நல்லது. ஆண்டவர் சொன்ன அத்தனைக்கு பின்னாடியும் ஒரு நல்லது இருக்கும். அதை நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்ப கர்த்தர் நமக்கு இந்த மரணத்தை அப்படிதான் வச்சிருக்கிறாரு, எடுத்துக்கொள்ளப்படுதலையும் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு மரணம் நல்லது, ஆனா இயேசு வந்த பிறகு மரணம் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதல் நல்லது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, கர்த்தரோட பிளான்ல டிசைன்ல மரணமே கிடையாது. அது ஆரம்பத்துல இருந்து நம்மள ஒரு எக்ஸாமினேஷன் அல்லது ஒரு டெஸ்டுக்காக தான் இந்த பூமியில வச்சார். அந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா பரலோகத்துக்கு போயிடுவாரு. ஆதாம் அப்படிதான் வச்சார். அவனுக்கு வச்ச டெஸ்ட் பழம் சாப்பிடாத, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட். அவனுக்கு பழம் சாப்பிடாதங்கிறது டெஸ்ட், ஆபிரகாமுக்கு இந்த எகிப்துக்கு போகாதங்கிறது ஒரு டெஸ்ட், யாக்கோபுக்கு ஒரு டெஸ்ட், எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா முடிச்சு மேல போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்ம பங்கடையணும். எந்த நேரம் இயேசு வருவார், அதுக்கு நம்ம காத்திருக்கிறோம். எப்ப வேணாலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு பக்கம் அதுவும் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நோவா காலத்துல ஒரு பெரிய அழிவு பூமியில் வந்தது. தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்ப நோவா பேழைக்குள்ள போனாரு, பேழை மேல போயிருச்சு. எங்க மேல போயிருச்சு, தண்ணிக்கு மேல போயிருச்சு. தண்ணிக்கு மேல தண்ணி எங்க நிக்குது, மலைக்கு மேல 15 முழத்துக்கு மேல போயிருச்சு. 15 முழம்னா 22 அடி. நம்முடைய இது ஒரு 5140 அடின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நோவா இருக்கிறாரு. நோவா இப்ப பாதுகாக்கப்பட்டிருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரும் மேல இருக்கிறார். இந்த நோவாவாக இருக்கட்டும். இன்னொரு எடுத்துக்கொள்ளப்பட்ட நீதிமான் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 21 முதல் 24 வசனங்கள் அவரை பத்தி இருக்கு. அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தீங்கு வராதற்கு முன்னே தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இப்ப எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்ட நோவாக இருக்கட்டும், அது வேலைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட நோவாக இருக்கட்டும், அல்லது உயிரோடு கூட பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்துக்கு கொண்டு போகப்பட்ட, அதாவது பரதீசுக்கு கொண்டு போகப்பட்டதான ஏகமாக இருக்கட்டும், இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்தார்கள் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னா அதை நாம செஞ்சோம்னா நாம எங்க போயிட போறோம், எடுத்துக்கொள்ளப்படுதல் பங்கடைய போறோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு இந்த மேகம் போல திரளான சாட்சி இருக்குன்னு 12:1 எபிரேயர் சொல்லுது. அப்ப நமக்கு இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, இவங்களெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம், அவ்வளவுதான். இவரை ஃபாலோ பண்ணா நம்ம போயிடலாம். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்க என்னை பின்பற்றுங்க. ஏன் கிறிஸ்து கரெக்டா சக்சஸ் பண்ணாரு, நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணிட்டேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் சக்சஸ் ஆயிடலாம், அவ்வளவுதான். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ஏனோக்காக இருக்கட்டும், நோவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை இருக்கு, நோவாவும்
எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதாவது வேலைக்குள்ளே காப்பாற்றப்பட்டார். ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதில் முதலாவது அவங்க செய்த காரியம் என்ன? வாசிகள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:9 வாசிங்க. நோவாவின் வம்சவர்களாலே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாமை பெற்ற பெண் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றார். அப்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அல்லது பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்காக இருக்கட்டும், வேலைக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட தீங்கு வராதுக்கு முன்னே பாதுகாக்கப்பட்ட நீதிமானாகிய நோவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் செய்த மிக முக்கியமான விஷயம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாத்திலையும் கடவுளை போய் அவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் பார்க்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன் வந்து கடவுளை பார்த்தோம் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் நீங்கள் கடவுளோடு வாழ முடியும். You can live with God. ஏன்னா இங்க மட்டும்தான் லிவிங் காட் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறபடியால் நீங்கள் இந்த தேவனோடு கூட வாழ முடியும். மற்ற இடத்தில் போய் அவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள், ஒரு திருப்தி வந்து விடுகிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் வாழுகிறார். அந்த வாழுகிற கடவுளோடு கூட வாழுகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும். இந்த சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான. நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ஒன்லி ஆன் சண்டேஸ் அது ஒரு தொடர்பு, ஒன்லி ஆன் ஃபெஸ்டிவல்ஸ் அது ஒரு தொடர்பு, சிலருக்கு ஒன்லி ஆன் நியூ இயர். மற்ற நாள் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா எங்க வந்துருவாங்க? நியூ இயர் அன்னைக்கு வந்துருவாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் தேவனுக்கான தொடர்பு. சரி, நான் வார வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு வரேன் அப்படிங்கிற உங்களுக்கும் தேவனுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இடையில தேவனுக்கு நமக்கு தொடர்பு இருக்குதா? கேட்டு பார்த்தா நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு சிலர்லாம் ஜெப நேரம் கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் நான் தான் சொல்றேன், சப்போஸ் டு பி a Christian. அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகி விட்டார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா கேட்டு பாருங்க, சண்டே நம்ம சர்ச்சுக்கு போறோம், அதெல்லாம் ரொம்ப வைராகியமா இருப்பாங்க. தேவனுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னா ஒரு மணி நேரம் செய்து கூட ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் கேட்க முடியாது. ஏன் தெரிஞ்சு போறது வரதுமா இருக்கும். இதெல்லாம் எப்படி தேவனோட சஞ்சரிக்கணும்னு நினைக்கிறீங்க? சில நேரத்தில் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கூட தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. உடனே என்ன சொல்லுவாங்க, 1 hour ஒரே இடத்துல உட்கார்றது எப்படி? ஆனா 2 மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பார்க்க முடியும் இல்லையா? 3 மணி நேரம் ஃபிளைட்டுக்கு முன்னாடியே போய் உட்கார முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா தேவனோட மட்டும் என்ன செய்ய முடியாது, சஞ்சரிக்க முடியாது. அதாவது நம்ம தேவனுக்கு டைம் கொடுக்கறத வேஸ்டா நினைக்கிறோம். ஒரு உலக பிரகாரமாக நீங்க எதுக்கு டைம் கொடுத்தாலும் அது ஒரு சர்டன் லிமிட்டோட கூட முடிஞ்சு போயிடும். இப்ப நீங்க ஆபீஸ்ல 8 மணி நேரம் கொடுக்குறீங்க, அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீங்க 90 வயசா இருக்கும்போது ஆபீஸ்ல வந்து நீங்க 35 வயசுல எங்க ஆபீஸ்ல 8 மணி நேரம் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களை கௌரவிக்க விரும்புறோம், நீங்க எங்க ஆபீஸ் வந்து கூப்பிடுவாங்களா? உங்க ஞாபகம் கூட இருக்காது. ஆனால் நீங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை கூட கடைசி வரைக்கும் ஞாபகம் வைத்திருக்கிற ஒரு தேவன். அவர் சொன்னார், அது நீங்க எப்போ ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவர் மறக்க மாட்டார். அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவனுக்கு டைம் இருக்கு? எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரே வேர்ட், அது சகோதரிகளா இருக்கட்டும் சகோதரனா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரே வேர்ட் பிஸி. இந்த வார்டை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. அது என்ன பிஸின்னு கேட்டாலும் சொல்ல தெரியாது. என்ன பிஸி கேட்டு பாருங்க, சகோதரிகளுக்கு என்ன பிஸி? முந்தியெல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு பிள்ளையை கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி. இப்ப அந்த பிரச்சனையே கிடையாது. ஆன் பண்ணி அவ்வளவுதான், தூக்கி பையனை முன்னாடி உட்கார வைக்கணும். பல வீட்டில் பையன் தூங்குறா, அம்மா தான் பார்த்துட்டே இருக்கு பாவம். சில ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு அபத்தம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதாவது பையன் யூனிஃபார்ம் போட்டு தான் என்ன செய்யணுமா, உட்கார்ந்து இருக்கணுமா. அவன் யூனிஃபார்ம் சட்டை தான் போட்டுருக்கான், பேண்ட் போடல, ரொம்ப முக்கியம். அவன் ஷார்ட்ஸ் போட்டு போட்டுருக்கான், எப்படி வேணும் உட்காந்துருக்கான், ஆனா டை உட்காந்துருக்கான். அதை விட பொண்ணு டீச்சர் நைட்டி போட்டு மேல கவுல் போட்டு உட்காந்துருக்கு. இந்த மாதிரி யார் கேட்க, டீச்சர் கோச்சு கேட்குறீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி யார் கேட்கறது? ஒன்றும் கேட்க முடியாது. பாதி நான் போட்டோவே எடுத்து வச்சிருக்கேன். எங்க வீட்டில் பாதி நேரத்தில் அவன் தூங்கி தான் இருக்கிறான். இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிடுறாங்க.
சில நேரத்தில் பசங்க மியூட் போட்டுறாங்க இல்ல, அப்படி போட்டு விட்டு அந்த நேரத்தில் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்துருச்சு. ஒரு காலத்துல சகோதரிமார்களுக்கு பெரிய வேலை என்ன, பசங்களை கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது. இப்போ என்ன ஒர்க்கு கேட்பாங்க, நம்ம ரொம்ப பிஸி. என்ன பண்றீங்க? இல்ல நம்ம ரொம்ப பிஸி. அவ்வளவுதான், அது மேல பதிலே இல்லை. இல்ல நீங்க உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை சொல்லுங்க பார்ப்போம். காலையில் சமைச்சு நான் சொல்ல சமைக்கிறதுங்கிறது ஒரு வேலை சொல்லக்கூடாது. ஏன்னா சமையல்னா நிறைய இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான குழம்பு மொத்தமா ஒரே நாள்ல வச்சுக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் நான் உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் தேடுற ஒரு ஆள், இன்வென்ஷன்ல தேடுற ஒரு ஆள் இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவங்க. என்னைக்கு அவனை கண்டுபிடிச்சா ஒரு கேள்வி கேட்க போட மாட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சா பாருங்க, அது உள்ள திறந்து அந்த அம்மாவே பார்த்து நிற்குது. இது என்ன வச்சு உள்ள இது போச்சு, அந்த அம்மா அங்க பார்க்க ஆரம்பிச்சு டேபிள் கனவு பயப்படலாம். எனக்கு எது ஒன்றுமோ தெரியல. நம்மளாவது பரவாயில்ல. அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போனா அவங்க நீட்டா இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்தமா உள்ள போட்டு சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே போட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுலயும் சண்டே எம்மன் போட்ட மார்னிங், சண்டே ஏழு போட்ட ஆஃப்டர்நூன், சண்டே டீல் போட்ட டின்னர் எல்லாம் ரெடியா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கேட்டா சமைக்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்த வேலை தூக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியலப்பா. அந்த சிஸ்டர் செமியா இருந்தால் அது செமி ஆட்டோமேட்டிக், அது ஃபுல்லா இருந்தால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டு விட்டுறாங்க. உங்களுக்கு அந்த சகோதரன் அப்படித்தான். கேட்டு வரணும் பிஸி, என்ன பண்றீங்க? இல்லை காலையில் ஆஃபீஸுக்கு போய் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. இப்போ ஆன்லைன் ஆஃபீஸ். தேவனுக்கு நேரம் எங்க உங்க லைஃப்ல எந்த இடத்துல இருக்கா? ஒரு 50-60 வருஷம் அல்லது ஒரு 20-30 வருஷம் வேலை பார்க்குறீங்க. இந்த 20-30 வருஷம் வேலை பார்க்குறீங்க, இதுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க ஆத்மா நித்தியமா பரலோகத்தில் வாழும்போது அதுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தது? நீங்க பார்த்த வேலை உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகுமா கூட்டு போகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பரலோகத்துக்கு அந்த சஞ்சரிக்கிற அனுபவங்கிறது வந்து அப்படி வாக்கிங் வித் காட் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ்ல சஞ்சரித்தல் இருக்கும், இங்கிலீஷ்ல வாக் வித் காட் அப்படின்னு இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் சொல்றேன். சஞ்சரித்தல்னா என்ன அப்படின்னா, இந்த கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும். என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு 3 மாசம் 2 மாசம் டைம் வச்சிருப்பாங்க. அந்த டைம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, 2 வீட்டாரும் கல்யாணத்துக்கு என்ன ஆகணும், ரெடி ஆகி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பண்றதுதான் வச்சிருப்பாங்க. இந்த 2 மாசமும் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணு போன் பேசுவாங்க. அப்படியே அந்த 2 மாசம் அவங்க போடுற பிளான் எல்லாம் இருக்குல்ல, பக்கா பிளான். அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் போன் வரலன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அந்த அம்மா வந்து மனாந்தரத்திலே அழைத்து திரிகிறபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அப்படியே மூட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கும். இவன் பித்து பிடிச்சவரை தாவீது பித்து பிடிச்சவரை போல இருந்தான் அப்படி இருக்கும். இப்படியே உட்காந்து அந்த போன் ஒரே ஒரு SMS டங்குன்னு அப்படி வந்த உடனே அவன் முகத்துல நீ சந்தோஷத்தை பார்க்கணுமே. 2 நாள் காத்திருத்தல் இருந்துட்டு இழைக்கப்படணும், விரும்பினது வரும்போது ஜீவனிச்ச போல ஓடி போய் அதுல ஒண்ணு இருக்காது. ஹாய் அவ்வளவு SMS வந்துருச்சு போதும். இப்ப அந்த அம்மா உயிரோடு இருக்கு, அது போதும். ஏன் இந்த அனுபவம் வந்து இன்னும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணல, உறவு ஆரம்பிக்கல, குடும்ப வாழ்க்கை தொடங்கல? ஏன் வருது? இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த அவனை பத்தின எண்ணம் அந்த அம்மாவுக்கும், இந்த அம்மாவை பத்தின எண்ணம் அந்த மாப்பிள்ளைக்கும் 24 hours மைண்ட் என்ன செய்யுது, ஓடுது. இப்போ யோசிச்சுட்டே இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஹனிமூன் போலாம், எப்படிப்பட்ட வீடு நம்ம ரெடி பண்ணணும், எப்படி குடும்ப வாழ்க்கை செய்யணும், இப்படி 2 பேரும் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். அவங்க தூரம் இருந்தாலும், ஒருவேளை பேச முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும் 2 பேருக்கு என்ன இருக்கும், ஒரு கனெக்ஷன். அதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டியதான கனெக்ஷன். அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை நிச்சயம் பண்ணி விட்டு போயிருக்கிறார். அவருக்கு 24 மணி நேரம் இந்த மணவாட்டியை பற்றின எண்ணம் உண்டு. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அந்த மணவாளன் மேல அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறதா, அவரை பற்றின ஒரு எண்ணம் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்க, ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, ஏதோ ஒன்று. நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்லயே பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். ரட்சிப்பு, ஞானசாரம், அபிஷேகம் எல்லாமே சூப்பர். அதெல்லாமே ஈக்குவலே கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு நாடு நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? என்னை சுத்தின ஒரு ஆவிக்குரிய என்வைரன்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்காரு.
என் காதுல கேட்கறதெல்லாம் அவருடைய சத்தம். என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் கர்த்தரை பத்தி பேசுறது, அவங்க சொல்றதெல்லாம் வசனம். இப்படி ஒரு என்வாயர்மெண்ட் உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே உருவாக்கவே முடியாது. அப்படி ஒரு என்வாயர்மெண்ட் கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு. நீங்க உலக வேலைக்கு கூட போங்க, மாசம் 50,000 1 லட்சம் சம்பாதிங்க, ஆனா உங்க காதுல கேட்கறதெல்லாம் உலகமா தான் இருக்கும், அரட்டையா இருக்கும். உங்க ஆத்மாவுக்கான தீனி ஒண்ணுமே இருக்காது. ஆனா நீங்க தேவனோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தரை பத்திர எண்ணம் மட்டும் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே தேவன் கூட பேச 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 வேதத்தில் உள்ள ரகசியங்கள், மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பாரு. அந்த ரெவலேஷன் ஒன்று வரும்போது, நான் சொல்ல வெளிப்படுற விசேஷம் இல்லை, அந்த வசனத்துல இருந்து ஒரு வெளிப்பாடு ஒன்று கிடைக்கும் போது உங்கள் இருதயம் புதுகரிக்கும். கர்த்தரோடு நான் சஞ்சரிக்க தொடங்கும். எப்படா ஆண்டவர் இந்த வெளிப்பாடு கொடுப்பாருன்னு அடுத்த வெளிப்பாடுகள் காத்திருக்கும். இதுதான் சஞ்சரித்தல். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உலகத்தை நீங்க திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், மத்த எல்லாமே தானா நடக்கும். நம்ம சொல்லுவோம் இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் நம்ம தான் நடக்குமா? நான் சொல்றேன் எல்லாமே நடக்கும். வீடு தேடி வரும், கதவை தட்டி கர்த்தர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாசிக்கிற ரொம்ப விருப்பமான வசனம் எனக்கு ஒன்று இருக்கு பைபிள்ல. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பை பத்தி ஒரு வசனம் இருக்கும். 39 20வது வசனம் 21 வாசிக்கிறேன். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டதுக்கு இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? யோசேப் எங்க இருக்கான்? அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கர்த்தர் ஜெயில யோசேப்போடு இருக்கிறார். எனக்கு பிடிச்சமானவன் ஜெயில இருந்தானா, நான் அவன் கூட ஜெயில இருந்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஜெயில இருந்தா ஜெயில எப்படி இருக்கும்? இப்போ ஜெயில், லிட்டரல் ஜெயில வச்சுக்கோங்க. லிட்டரல் ஜெயில உங்களை பார்க்க நீங்க முக்கியமான ஆளு, உங்களை பார்க்க முதலமைச்சர் வராது ஜெயிலுக்கு. இப்போ அந்த ஜெயில உங்களுக்கு மரியாதை எப்படி இருக்கும்? உங்க ரூம் என்னவா இருக்கும்? உங்களை சுத்தி எப்படி நடக்கும்? அந்த முதலமைச்சர் வந்துட்டு ஒருவேளை போயிட்டாருன்னா உங்களை அங்க இருக்கிற கைதிகளை எப்படி பார்ப்பாங்க? உன்னை பார்க்க முதலமைச்சரே வர்றாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் போல தெரியுது, நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோமே. ஒரு முதலமைச்சர் 5 வருஷத்துல இருப்போமா இருக்க மாட்டோமா, மாறுமா மாறாமா தான் தெரியாத ஒரு முதலமைச்சர் வந்துட்டு போனாலே நமக்கு அவ்வளவு மரியாதை அந்த ஜெயில கிடைக்கும்னா, வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெயில. அதாவது கர்த்தர் இருந்தா எல்லாருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன், கர்த்தர் ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா அந்த சராசரம் அவரை நோக்கி திரும்ப தொடங்கும். எல்லாமே யோசிப்பு எங்க போனாலும் அவன் கண்கள், அவனுக்கு எல்லாரோட கண்கள்ல தயவு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவன் அழகு அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் அவன் கூட இருக்கிறார், அவன் கூட அவர் இருந்துட்டாங்க, எல்லாம் சாதகம் தான், ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் தேவனுடைய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க தேவனோட இருந்துட்டே பாருங்க, உங்க லைஃப் ரொம்ப சுமூகமா போகும். நீங்க எதையுமே கடினமா வரும். நான் சொல்றேன், நான் அனுபவத்தை சொல்றேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க தெரியாது, நான் ஃபுல்லா சொல்ல முடியாது, நான் அனுபவத்தை சொல்றேன். உங்களை நம்பி 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுத்து உங்க பேங்க் பேலன்ஸ்ல 1000 ரூபாய் கூட இல்லாட்டி கர்த்தர் உங்க கூட இருந்தா போதும், அந்த 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மட்டுமே நமக்கு எப்படி நடக்கும்? எங்க இருந்து காக்கா வரும் தெரியாது, வரும். ஏன்? கர்த்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, காக்கா அவரை பார்க்க வரும், அவரை பார்க்க வர காக்கா உங்களையும் பார்க்கும். அவ்வளவுதான். இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த அனுபவத்துக்கு தான் நீங்க நானும் வரணும். நீங்க நானும் என்ன பண்றோம்? நம்ம லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். எப்படி? நான் உழைச்சாதானே காசு, நான் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். மனைவி சொல்லுவாங்க, வாங்கப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்கீங்க. நீ ஸ்பெஷல் மீட்டிங் போயிட்டே இரு, அப்புறம் யாரும் சம்பாதிக்கிறது? நான் போய் 2 மணி நேரம் வேலை பார்த்தாதான் காசு கிடைக்கும். நான் சொல்றேன், கர்த்தர் கூட இருந்தாங்கன்னா நீங்க ஸ்டெயினே பண்ண வேண்டாம். அந்த 2 மணி நேரம் நீங்க பார்க்குற வேலையில கிடைக்கிற காசை கர்த்தர் அது இல்லாமே கொடுப்பதற்கு வழங்க. நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுல எங்க பிசினஸ் வந்து சண்டே தான். அப்ப சண்டேல ஆராதனை கட் ஆகும். அதனால என்ன பண்ணுவோம்னா, பாதி ஆராதனைக்கு போறது, ஓடி வர்றது எப்படி இருப்போம். ஒரு நாள் ஆவியாளர் உணர்த்துறாங்க, நீ முழு ஆராதனை வந்து உட்கார முதல்ல.
அப்போ நான் சொன்னேன் கூட இருந்தவங்ககிட்ட, நான் ஒர்ஷிப்புக்கு போகிறேன், சண்டே பிஸ்னஸ் சொல்ல மாட்டேன். அப்போ என்னை சுற்றி உள்ளவங்க சொன்னாங்க, பைத்தியகத்தனமான ஒரு முடிவு எடுக்கிற நீ வந்து என்ன செய்யற, பைத்தியகத்தனமான முடிவு எடுக்கிற, பிஸ்னஸை விட்டுட்டு போய் அங்கே சர்ச்சில் உட்காரன்னு சொல்றீங்க, எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு. ஆகியவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, போய் உட்கார. நான் சொல்லுவேன், நான் இருக்கும்போது பிஸ்னஸ் நடந்ததை விட நான் இல்லாத போது இன்னும் நல்லாவே இந்த பிஸ்னஸ் நடந்தது. ஃபர்ஸ்ட் 2 வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடந்தது. ஆனால் அந்த பிஸ்னஸை விட கர்த்தர் என்னை அபிரிதமாய் ஆசீர்வதித்தார். நான் இருந்திருந்தா பிஸ்னஸ்ல என்ன ஆசீர்வாதம் இருக்குமோ அதை விட பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நம்மளோட உழைப்பை நான் தப்புன்னு சொல்லல, அந்த உழைப்பு கர்த்தரோடு இருக்கும்போது அதுல கிடைக்கிறத விட 2 மடங்கு பலன் கிடைக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பிரிச்சுவலி நீங்க உங்க அன்றாட லைஃப்ல கர்த்தரை கூட வச்சு பாருங்க. நான் சில நேரத்துல இந்த நல்ல வசனம் பேசுறவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். காரணம் என்னன்னா, அவங்க கூட இருந்தோம்னா அவங்க ஏதோ சொல்லுவாங்க, ஆனா அவங்க கூட பேச பேச நமக்கு கொஞ்சம் ரெவலேஷன் கிடைக்கும். ஒரு ரெவலேஷன் பேசக்கூடிய அல்லது நல்ல ஒரு வசனம் பேசக்கூடிய ஒருத்தர் கூட இருந்தாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. வசனமே நம்ம கூட உருவாகியே அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் எல்லாமே ஓபன் டோர் இருக்கும், எல்லாம் கரெக்டா நடக்கும், ஒன்றும் நடக்கும். அப்படி மீறி ஏதாவது தடை வந்துச்சுன்னா அது செங்கடலாக இருந்தாலும் அதை பிளக்கிறவர் கூட இருக்கிறபடினால அது வாட்டு படகு போயிட்டே இருக்கும். நம்ம வேலை நடக்கிறது மட்டும்தான். அல்லேலூயா. இதுதான் சஞ்சரிக்கிற அனுபவம். நோவும் அதை செஞ்சுட்டு இருந்தாரு, ஏனும் அதை செஞ்சுட்டு இருந்தாரு. நான் பைபிள் ஃபுல்லா வாசிக்கிறேன், எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னை தனியே எடுக்க விடுகிறது இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த காடுக்கு உங்க லைஃப்ல ஒரு இடத்தை கொடுத்துருங்க. 24 hours நீங்க முடிச்சிருக்கும் போதும், நீங்க தூங்கும் போதும், நீங்க தூங்கும் போதும் கடவுள் உங்களோட இருக்கு. உங்க சரீரம் தான் தூங்கும், உங்க ஆத்மாவோட அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. காலையில பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா தூங்கின மாதிரியே இருக்காது, ஒரு டயர்டும் இருக்காது, ஆனா நிறைய காரியங்கள் கர்த்தர் பேசிட்டு இருப்பாரு. இந்த சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம தங்கி இருந்தோம்னா நைட் நல்லா தூங்குவாங்க. ஆனா திடீர்னு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்படின்னா, எதனால அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. மறுநாள் கேட்பேன், என்னடா ரொம்ப டயர்டா, தூக்கம் வரலையா? அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நல்லா தூங்கிட்டுனேன். அப்ப என்ன அர்த்தம்? சரீரம் தான் தூங்கி இருக்குது ஒழிய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்குது, கர்த்தரோட தொடர்புலயே இருக்குது. இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது. இதுதான் நான் தூங்குவேன், என் மைண்டு வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கும். நான் தூங்குவேன், கர்த்தருடைய வசனம் என்ன பண்ண ஓடிட்டே இருக்கும். திடீர்னு 2 மணிக்கு எழுப்பி இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு, உட்காந்து எழுதுவோம். இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க நடக்கலாம். நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு போறேன், டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ஏன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல? இது உங்க லைஃப்ல இயேசுவை யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க லைஃப்ல இயேசுவே இருக்கணும், கூடவே இருக்கணும். மனைவி பிள்ளைகள் ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் இல்லாட்டி நம்ம கேட்கணும், எங்க காணும், சவுண்ட் எல்லாம் இருக்கு, எங்க போனீங்க எல்லாரும் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி இயேசுநாதர் இருக்கணும் லைஃப்ல. ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை விட்டு நம்ம எதையாவது கம்ப்யூட்டர்ல பார்த்தோம்னா டக்குன்னு தோணணும், இங்க ஆண்டவரை பத்தி யோசிக்காம விட்டுருமே, அந்த தாட் வரணும். அப்படி ஒரு தாட் உங்களுக்குள்ள வர தொடங்கிருச்சுன்னா அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறார். அல்லேலூயா. இது முதலாவது, ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் இருந்த ஒத்துமை. இரண்டாவது, ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் இருந்த ஒத்துமை என்ன? இப்ப ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வசனம் வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. வனத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்சம் இல்ல 19 வாசிங்க, மன்னிக்கணும் 19. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். அப்ப கர்த்தர் ஒரு பேழையை செய்ய சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பேழையை செஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, இதை எல்லாத்தையும் ஒரு ஜோடு உள்ள கொண்டு வாங்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவன் செஞ்சு முடிச்ச பிறகு 7 ஜோடு கொண்டு வாங்கிறாரு. அதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் இருக்கு, நமக்கு அங்க போக வேண்டாம். ஆனா கர்த்தருடைய நோக்கம் என்ன? பேழையை செய்ய சொன்ன நோக்கம் என்ன? நோவாவையும்
அவன் குமாரரையும் அவனோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா அனிமல்ஸையும் எல்லாத்தையும் ஒரு ஜோடியும் ஒரு 7 ஜோடியும் கர்த்தர் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இதான் காடோடைய பிளான். ஆனா நோவாவுடைய பிளான் என்ன தெரியுமா? வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ண சொன்னாரு? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பதற்கு பேழை உண்டு பண்ண சொன்னார். நோவா எதுக்கு உண்டு பண்ணாரு? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணார். இப்ப வாசிங்க ஆதியாகமம் 5:22 வாசிங்க. ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துமை நல்லா கவனிங்க. இவன் தேவனோட கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாம் நடக்குது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில ஏனோக்கு எப்படி இருக்கிறாரு? குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நோவா பார்த்து கர்த்தர் ஒரு வேர்ல்ட் விஷன் கொடுக்கிறாரு. வேர்ல்ட் விஷன் அது. முழு உலகத்தையும் காப்பாற்ற ஒரு பிளான். அந்த பிளான்ல வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த உயிரினங்களுடைய ஒரு பேர் மட்டும் வரணும்பா. அப்படின்னா பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. 10,000க்கும் மேற்பட்ட வகைகள் எல்லாம் ஜோடு ஜோட உள்ள வரப்போகுது. யோசித்து பாருங்க அப்போ பேடை எப்படி இருக்கணும். இவ்வளோ பெரிய பிளான் நோவா கிட்ட இருக்கு. ஆனா நோவாவுடைய மைண்ட் எதுல இருக்கு தெரியுமா? என் குடும்பத்தை முதலில் நான் ரட்சிக்கிறேன். வேர்ல்டே ரட்சிக்கிறது 2வது ஆண்டவரே, அது உங்க பிளான். என் குடும்பத்தை ரட்சிக்கணும், அது என் பிளான். இன்னைக்கு நமக்கு பயங்கரமான பிளான்ஸ் இருக்கு எல்லாருக்கும். நான் சொல்றது ஊழியத்துல மட்டும் இல்ல, உலக பிரகாரமா we have plans. என்ன பிளான்? நான் என் பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், சம்பாதிக்கணும். என் பிள்ளைகள் இல்ல, என் பேர பிள்ளைகள் கூட கவலை இல்லாமல் வாழணும். அவர்களுக்கு கூட நான் எல்லாம் செய்யணும். அதனால என்ன பண்றோம்? ஓடி ஓடி உழைக்கணும். 12 hours 14 hours உழைக்கணும். வீட்டுல பேசுறது கூட நேரம் கிடையாது, எல்லாம் செய்யணும். குடும்பம் எங்க? கேட்டா நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? குடும்பத்துக்கு தான் உழைக்கிறோம். ஆனா 10 வருஷம் கழிச்சு பார்த்தா குடும்பம் பிரிஞ்சு போகுது. குடும்பத்துல பெரிய பிரச்சனை, பெரிய பெரியவனை பாஸ்டர் வந்து நிக்கிறான் கவுன்சிலிங். ஒரு கல்யாணமாகி ஒரு 6 மாசம் 8 மாசம் இருக்கும். அந்த சகோதரி வந்து நிக்கிறாங்க, பெரிய பிரச்சனை வந்து நிக்கிறாங்க. அப்போ எங்க சர்ச்சில் நடந்த சம்பவம் நாங்க உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கோம். எங்க பாஸ்டர் அவங்க பேசுறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் இந்த வீடுக்கு நான் மாடு மாதிரி உடைக்கிறேன். காலையில் 5:30 மணிக்கு எழுப்புறேன், என்னென்ன வேலை பார்க்குறேன், மாடு மாதிரி உடைக்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, பாஸ்டர் நானும் இந்த குடும்பத்துக்கு நாய் மாதிரி அடையிறேன். காலையில் 6 7 மணிக்கு வெளியே போனேன், நைட்டு 9 மணிக்கு தான் வரேன். யாருக்காக உடைக்கிறேன்? அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ ஒரு மாடும் நாயும் எல்லாருமே இப்ப அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். மாடு மாதிரி உழைக்கிறேன், நாய் மாதிரி உழைக்கிறேன், லோலோடு உழைக்கிறேன். எல்லாம் உழைக்கிறீங்க சரி, குடும்பம் எங்க? குடும்பம் என்ன ஆச்சு? இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள்ல தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு நான் சாரி டு சே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அது ப்ரூஃப் சொல்றேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்ததான ஒரு செய்தி, எந்த மதத்தில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல அதிகமான டிவோர்ஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி. 11.2 ஃபேமிலிஸ். 100 குடும்பத்தில் 12 குடும்பம் பிரிகிறது. ஏன்? ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்பதை எல்லாவற்றையும் தனித்தனியா சாப்டரா போட்டு எழுதி கொடுத்த ஒரு மகத்துவமான புத்தகம் உலகத்துல இருக்குன்னா
அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா எழுதி கொடுத்திருக்கிறார். அத வீட்டுல வச்சிருக்கிற கணவன் மனைவி ஆவிக்குரியவர்கள் பேரு, ஆனா குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மத்த மதக்காரங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு சில மதத்துல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அளவு 4 கல்யாணம் பண்ணி 4 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. 4 பேருக்கும் 4 பிள்ளை, 3 பிள்ளை. கணக்கு பாருங்க, 17-18 பேர், ஒரு மினி ஸ்கூல் நடக்குது. அவ்வளவு பேரும் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. 4 பேரும் அக்கா தங்கச்சியும் அன்பா இருக்காங்க. இங்க ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? என்ன ரீசனா இருக்கும்? சிலது எக்ஸப்ஷன், அதை விட்டுங்க. கணவன் விபச்சாரக்காரனா இருப்பான், மனைவி விபச்சாரக்காரியா இருக்கும், அதை விட்டு. நான் கேட்கறது நல்ல ஆவிக்குரியவர்கள், கணவனும் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன், மனைவி நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆனா 2 பேரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் பேசி 6 மாசம் ஆச்சு. எங்க இருக்கீங்க? ஒரே வீட்டுல தான். ஒரே வீட்டுக்குள்ள 6 மாசமா எப்படி பேசாம இருக்கீங்க? காலையில பார்த்தோம்னா என்ன பண்ணுவீங்க? பேசுறோம். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் தான் அப்படி போவீங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போவீங்க. எப்படி 6 மாசம் ஒரு வீட்டுக்குள்ள பேசாம இருக்கிறது? நான் சொல்றேன், எனக்கும் எங்க வீட்லயும் சண்டை வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என் மனைவிட்டு அடிக்கடி சொல்றேன், இந்த மேட் ஃபார் ஈச் அதர்லாம் சொல்லுவாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க டவுன் டு எர்த், நான் நினைத்தபடி நீ இருந்தாய். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது ரொம்ப ஈஸி. அதான் நினைச்சபடி இருக்குது. அப்புறம் என்ன? 2 கான்ட்ரோவர்சி இருக்குல்ல, இது 2 20 வருஷம் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை விட பெரிய கிஃப்ட் உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. அதான பெரிய விஷயம். இவன் ஃபுல் நான் வெஜிடேரியனா இருப்பான், வெஜிடேரியனா இருப்பான் இல்ல. இவனுக்கு ஒண்ணு பிடிக்கும்னா அது பிடிக்காது. இவன் ஒயிட்ல அது பிளாக். 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒரு பொறுமை கிடையாது, உட்கார்ந்து பேசுறது கிடையாது. இல்ல கிறிஸ்தவங்க ரொம்ப என்னன்னா, கணவனும் வேலை செய்வாரு, மனைவியும் வேலை செய்வாங்க. கேட்டா குடும்பத்தை காப்பாற்றணும், 2 பேரும் வேலை செஞ்சாங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த கான்செப்டுக்குள்ள நான் போகல. நான் அப்படியே அக்செப்டா செய்யறது, அப்படியே ஓரமா இருக்கணும். 2 பேரும் வேலை பார்க்கறத பத்தி அது உள்ள நான் போகவே இல்லை. சரி, நீங்க போறீங்கன்னே இருக்கணும். 2 பேரும் வேலைக்கு போறீங்க, எல்லாம் வரீங்க. ஆனா பணம் இருக்கு, வீடு இருக்கு, பொருட்கள் இருக்கு, குடும்பம் எங்க? குடும்பம் தானே பணத்துக்கு போகும். நீங்க வீட்டுல வச்சிருக்கிற ஏதாவது பணத்துக்கு போகுமா? டிவி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு, செல்போன் ஆளு கொண்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இது கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உட்காந்து. ஆனா மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, இதுதான் திரும்பி பேசும். இதுக்கிட்ட அவங்க பேச மாட்டாங்க. பாத்துக்கீங்களா? பேசாத செல்போன் உட்காந்து 1 மணி நேரம் பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் டிவியில பார்த்துட்டே அது திரும்பி கூட பேசுமா? டிவி பேசாது. சரி, அங்க இருக்கிற வாஷிங் மிஷின் திரும்பி பேசுமா? ஆனா எல்லாம் இருக்கு. பேசாத எல்லாத்துக்கும் நடுவில் மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. பேசுகிற மனைவி, பேசுகிற கணவன் 2 பேரும் பேச மாட்டாங்க. அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம்னா 4 பேர், கணவன் மனைவி 2 பிள்ளைகள், ஆளுக்கு ஒரு போன் வச்சுருப்பாங்க. நான் அன்னைக்கு ஆச்சரியமா கேட்டேன், என்ன பண்றீங்க எல்லாரும்? இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு, குடும்பம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் செல்போனை உண்டாக்கவில்லை, ஆனால் குடும்பத்தை உண்டாக்கினார். ஏதேனுக்குள்ள எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சு. ஆனா கர்த்தருக்கு தேவை உங்கள் குடும்பம் கரெக்டாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக சால்வ் பண்ணணும், உட்கார்ந்து பேசணும். சில கணவன்மார்கள் வீட்டுக்கு வரும்போதே போன் பேசிக்கிட்டே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் ஆபீஸை வீட்டில் செய்வாங்க, ஆன்லைன் ஆபீஸ். அது வேற. ஆபீஸ் நடக்கும் போதே வீட்டுக்கு வரும்போதே போன் பேசிட்டே வருவாங்க. வீட்டுல இருந்து ஆபீஸ் வேலையை செய்வாங்க. வந்தோடனே லேப்டாப் ஓபன் பண்ணிப்பாங்க, உடனே கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்தா எதையுமே ஓபன் பண்ணக்கூடாது, வாயை மட்டும்தான் ஓபன் பண்ணி பேசணும். மனைவி பிள்ளைகளோட பேசணும். அந்த அம்மா வரும்போதே கேட்போம், காப்பி குடிக்கலாம்.
அப்புறம் ஃபோன் பேசிட்டே சண்டை மாற்றுவார், ஃபோன் பேசிட்டே ஷார்ட்ஸ் போடுவார். அந்த அம்மாவுக்கு எல்லாம் இவர் இதுக்கு இந்த அம்மாவுக்கு செய்தியிலேயே பதில் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வரீங்க? சிலர்லாம் அதை விட கொடுங்க, ஃபோன் எடுத்து பார்த்துட்டு கொடுப்போம். இந்த அம்மா இங்கிருந்து ஒன்று கேட்க, அவன் அங்கிருந்து ஒரு பதில் சொல்றாரு. எப்பா டிஃபன் எடுத்து வைக்கிட்டா? வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இவன் எதை வந்துருச்சுங்கிறான், எது வரலங்கிறான், ஃபோன்ல பதில் சொல்றான், நமக்கு தெரியாது. சில ஆட்கள் அப்படி இருக்காங்க. வெளியே வேலை பார்க்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. அந்த அந்த ஆபீஸ வீட்டுக்கு வெளியே விட்டுருங்க. வீட்டுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் வேலை பார்த்தா குடும்பத்தை நடத்த முடியும். அப்படிலாம் வேலை பார்க்கறீங்க, குடும்பம் இல்லை. மனைவி பிள்ளைகளோட கூட பேச நேரம் இல்லாமல் குடும்பம் நடத்தி என்ன ஆபீஸ்ல வேலை பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஒரு கணவன் வெளிநாட்டு வேலைக்கு போனாரு, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், பயங்கர சந்தோஷம். போயிட்டு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு பணம் எல்லாம் அனுப்பி விட்டு திரும்பி வர்றாரு. வந்தா குடும்பம் இல்லை. அவர் வாங்கி போட்ட இடம் இருக்கு, வீடு இருக்கு, மனைவி பிள்ளைகள் இல்லை. அவர் போகும்போது பிள்ளைக்கு 1 வயசு, திரும்பி வரும்போது யார் அந்த அங்கிள்னு கேட்டுச்சு. அதை விட குடும்பம் வேற ஏதாவது வேணுமா? இன்னைக்கு என்ன இருக்கு? பணம் இருக்கு, ஆனால் குடும்பம் இல்லை. தயவு செய்து மனைவிகளுக்கும் சொல்றேன், கணவன் வீட்டுக்கு வராரு, வரும்போது வீட்டுக்கு பார்த்துட்டே பார்த்துட்டு அவர் கேட்பாரு, ஏமா சாப்பாடு இருக்கா? இருங்க இருங்க, இவருக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமா வா கல்யாணமே பறிபோயிட்டு இருக்கு. சீரியல்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாட்டி போனா நமக்கு என்ன? சிலர்லாம் பாத்தீங்கன்னா சீரியல்ல உள்ள உட்காந்து பாக்குது, டிவிக்குள்ள. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன எப்படி பண்றீங்க ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் சொன்னது ஆவிக்குரிய வீடுகள்னு சொல்றேன். ஆவிக்குரிய வீடுகள் கணவன் வீட்டுக்கு வராங்கன்னா முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க, என்னன்னு உட்காந்து பேசுங்க. பசங்கிட்ட உட்காந்து என்னைக்காவது பேசுறீங்களா? உட்காந்து இவர் உட்காந்து போன் பார்த்து வந்து எதாவது கேட்பான், போடா ஒய்யு. அவன் எங்க போவான்? அவன் கிளம்பி வேற அவன் பேசுவான், அவன் கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுக்குறான். நல்லா தெரிஞ்சுக்கொடுங்க, கர்த்தர் அற்புதமாய் குடும்பத்தை உருவாக்கி கொடுத்தார். பரலோகத்துக்கு குடும்பம் தான் போகும். நீங்க வச்சிருக்கிற எந்த வசதி வாய்ப்பு எதுவுமே போகாது. அத்தனை இங்கேயோட க்ளோஸ். உங்க வீட்டுல 4 செல்போன் இல்லாட்டி பரவாயில்ல, செல்போனே இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க 4 பேர் உட்காந்து பேசுங்க. அதை விட மேலான கம்யூனிகேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிகேஷன் பேர்ல எல்லாமே போச்சு. மனைவிக்கு பேசாம இருக்கல போய் ஒப்புரவாகுங்க, கணவன் பேசாம இருக்கல போய் ஒப்புரவாகுங்க. அவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான். அவங்க வந்து முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும். நாம பண்ண தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்காம நமக்காக ரத்தம் சிந்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் தான். ஏன் நம்ம மன்னிக்க கூடாது? கணவன் போய் முதல்ல மன்னிப்பு கேட்கறது ஏன்? மனைவியை போய் கணவன் ஏன் கேட்க கூடாது? நிறைய பேருக்கு ஈகோ இருக்கு. இதுல ஈகோவே தேவை கிடையாது. யாரும் கணவன் மனைவியை பண்ணிக்கலாம், மனைவி கணவனை பண்ணிக்கலாம். அவரு தான் தப்பு செஞ்சார். இங்க தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது. யார் மன்னிக்கிறோம் தான் கான்செப்ட். நீங்க மன்னிச்சா கர்த்தர் உங்களையும் மன்னிப்பார். நான் சொல்றேன், ஒருவேளை கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் மட்டும் கணவன் கூட நினைக்காதீங்க. காரணம் இல்லாம டிவோர்ஸ் பண்ணி இருந்தீங்க, கஷ்டம். பைபிள் கொடுக்குற காரணம் ஒன்று இருக்கு, அதை தவிர்த்து வேற டிவோர்ஸ்க்கு பைபிள் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கவே. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விபச்சாரக்காரங்களா இருந்து நீங்க டிவோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா வேற. அதை தவிர்த்து வசதி வாய்ப்பு பத்தல, எனக்கு அவருக்கு ஒத்து போல, செட் ஆகல, இப்பெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அவருக்கு என்ன ஆகல, செட் ஆக மாட்டேங்குது. எவ்வளவு நாச்சு கல்யாணம் ஆகி? 3 days. முந்தியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய வீட்டில் இருக்கு, ஊழியக்காரன் வீட்டில் இருக்கு. அதனால இப்போ டிவோர்ஸ் நல்லதாகி போச்சு. யாரும் பண்ணல, எல்லாரும் பண்றாங்க. அந்த பாஸ்டர் வீட்டில் இருக்கு, இந்த ஆள் எவன் வீட்டில் இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வீட்டில் கிடையாது, அவ்வளவுதான். நம்ம வீடு கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான வீடு. எக்ஸாம்பிள் ஏன் தப்பானவன் எடுக்கிறீங்க, நல்லவன் எடுங்க. உடனே என்ன சொல்றாங்க, அங்க நடக்குது, எங்க வேணா நடக்கட்டும், என் வீட்டில் நடக்குது, அவ்வளவுதான். குடும்பம் என்பது பிரிவதற்காக சேர்க்கப்பட்டதல்ல. ஒரு வசனம் அழகா இருக்கு பேதுரு புத்தகத்துல, உன் மனைவியானவளும் உன்னோடு ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவனாய் இருக்கிறபடியினாலே அவளை ஆதாயம் பண்ணி கொடுங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் எங்க போகணுமா, அனுபவத்துக்குள்ள போகணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு
வேர்ல்ட்லி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஸ்பிரிச்சுவலி கொடுக்கறது இல்லை. ஆன்லைன் கிளாஸ், டியூஷனு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. என்னைக்காவது பையனை பைபிள் வாசியான்னு கேட்டீங்களா? கிளாஸ் வந்துருச்சு, லிங்க் வந்துருச்சா, அட்டன் பண்ணியா, மார்க் வந்துருச்சா, எல்லாம் கேட்குறீங்க. எழுதிட்டியா, ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, எல்லாம் கேட்குறீங்க. பைபிள் வாசியா என்னைக்காவது கேட்டுருக்கீங்களா? உங்க பிள்ளைய வாயை திறந்து எதிர்ச்ச உடனே காஃபியை கொடுத்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வைக்கிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுப்பி உங்க பிள்ளையை என்னைக்காவது பைபிள் கொடுத்துருக்கீங்களா? வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழை உண்டு பண்ணார். கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, நரகத்தில் தள்ளுவதற்கு அல்ல. முதல்ல பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? உட்கார்ந்து எல்லாரோடையும் போன்ல பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட, பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா தங்கச்சி கூட உட்கார்ந்து வெண்டைக்காய் வச்ச கதை, அம்மா கூட உட்கார்ந்து கல்யாணத்துக்கு வாங்கின புடவையை கொடுக்குற கதை எல்லாம் பேசுறது. ஆனா பசங்களோட பேச என்ன இல்லை, நேரம் கிடையாது. அப்படியே மீறி வந்தா நானே எப்பயாவது தான் போன் பேசுறேன், என்ன டிஸ்டர்ப் பண்றேன். சில அம்மாக்களுக்கு உட்கார்ந்து
அதனுடைய தன்மையே அப்படித்தான். அப்படி தோணுச்சுனாதான் நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை அடுத்தவர்கிட்ட சொல்ல வைக்கும். அப்படி சொல்ல வச்சுச்சுன்னா நீங்க கரெக்டா ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்க ரட்சிப்பு சரியாக என்பதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. அது முந்தி தள்ளும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அது அது தன்னை தானே உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஏனோக்கையும் நோவாவையும் ஃபோர்ஸ் பண்ணுச்சு. யாருமே சொல்லல. எனக்கு தெரியுது ஐயோ உலகம் அழிய போகுது அப்படின்னு உடனே ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை இறங்கியிருக்க வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஐயோ பேழையை கட்ட சொல்லிட்டாரு, அழிவு நெருங்கிச்சு. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ மூணாவது மிக முக்கியமானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இவங்க 2 பேரும் காப்பாற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேருக்கும் சுவிசேஷ பாரம் இருந்தது. அந்த பாரம் உங்களுக்குள்ள டிஃபால்ட்டா வரணும். கர்த்தர் உங்களை ஏன் ரட்சித்தார்? உங்களையும் உங்கள் குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கா? இல்ல, உங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை கொண்டு போகுது. ஒரு வசனம் மட்டும் வாசிக்க நான் முடிக்கிறேன். எசேக்கியேல் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 33:8 வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நல்லா கவனிங்க, உங்க கூட ஒரு துன்மார்க்கன் இருக்கிறார். அது கூட வேலை பார்க்கிறவரோ படிக்கிறவரோ அக்கா தங்கச்சியோ சொந்தக்காரங்களோ தூரத்து உறவோ உங்களுக்கு தெரியுது இவர் துன்மார்க்கன், இவர் நரகத்துக்கு போயிடுவாருன்னு தெரியுது. நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, வருகை வரப்போது எல்லாம் தெரியுது. அப்படி சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு நீ சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். நீ சுவிசேஷம் சொல்லலன்னா செத்து போனோட இரத்தப்பழி உங்க தலைமையில் இருக்குமா? பைபிள் சொல்லுது. உங்க குடும்பத்தில் நீங்க சொல்றீங்கல்ல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்க? நம்ம மட்டும் ஏன் ஆண்டவர் ரட்சித்தாரு? நாமெல்லாம் மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் இருந்ததுனாலயா? இல்லை. பரலோகத்துக்கு உங்க மேலே என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த குடும்பத்தில் இவனை ரட்சித்தால் இவன் அந்த முழு குடும்பத்துக்கும் என்னை சொல்லி விடுவார், முழு குடும்பமும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை பரலோகம் நம்ம மேல வச்சிருக்கு. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? நாமளே நியாயம் தீர்க்கிறோம். உங்க அக்கா தங்கச்சிக்கு வருகையை பத்தி சொன்னீங்களா? அதெல்லாம் ரட்சிக்கப்படாதுங்க. அதுங்களாம் திமிர் பிடிச்சது. அவங்கெல்லாம் ஓவரா பேசுவாங்க. ஏன் நீங்களும் நானும் பறக்கும் போது கூட பேசுவாங்களா? நம்மளோட திமிர் பிடிச்ச உலகத்தில் வேற என்ன இருந்தானா? நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் ஏன் என்ன ரட்சித்தார், நம்மளை ஏன் ரட்சித்தார் தெரியுமா? அந்த குடும்பத்திலேயே நம்ம நல்லவன்றதில்ல, அந்த குடும்பத்திலேயே நாம தான் மோசமானவங்க. நம்மளை விட்டுட்டோம்னா நம்ம முழு குடும்பத்தையும் ஒழிச்சிருவோம். அந்த முழு குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். இவனை நல்லவன் ஆகிட்டோம்னா அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டோம். இல்லைன்னா இவன் முழு குடும்பத்தையும் கலி பண்ணிடுவான். நான் சொல்றது உண்மையா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நம்மெல்லாம் எவ்வளோ நல்லவங்கன்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு கட்டாயம் இன்னைக்கு நம்ம வந்து பிரைஸ் தி லார்ட், ஹalleluya பிரதர் சிஸ்டர், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்றது நமக்கு தெரியும். கர்த்தர் பார்த்தாரு, அவனை ரட்சித்துறா முதல்ல, அவனை ஒட்டினா குடும்பம் நாசமா போயிடும், முதல்ல அவனை ரட்சித்து. நம்ம வந்து இன்னைக்கு நியாயம் தீர்த்துட்டு இருக்கோம். அவங்க கூப்பிட மாட்டாரு, அவர்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டார். நீங்க சொல்லுங்க முதல்ல, அவையே கேட்க மாட்டார். அப்புறம் நான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட பவுலையும் எப்பேற்பட்ட சவுலையும் பவுலாய் மாற்றும் அதிகாரம் கர்த்தருடைய சுவிசேஷம். யாரையும் கத்தர்பாரு, அப்பேற்பட்ட நேர்மையான நேச்சாரே முகமுறை கீழே விட வச்சுட்டாரு. யாரையும் கத்தர் மாற்றுவார். நம்முடைய வேலை சொல்லுவது மட்டும் இல்லைங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தொடர்ந்து வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனான் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ நாத்துமாய் தப்பிப்பாய். அப்ப
அப்ப சுவிசேஷம் சொல்வது எதுக்குன்னா அவன் ஆத்மாவை தப்புவிக்கிறதுக்கு இல்ல, ஏன் ஆத்மாவை தப்புவிக்கிறதுக்கு. அவனும் ரட்சிக்கப்பட்டா தோற்றம், இல்லைன்னா நானாவது ரட்சிக்கப்பட்டுருவேன். அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது மஸ்ட், அது என் மேல் விழுந்த கடமை. அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஏன் ஐயோ? அவன் ரத்தப்படி ஏன் தலைமையில நிற்கும். ரட்சிக்கப்படாதவன் அண்ணனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லாமல் போனால் அந்த அக்கிரமத்தை அவன் செத்துட்டா அந்த ரத்தப்படி உங்க தலைமையில நிற்கும். இல்லைங்க நான் சொல்லி அவர் கேட்கல, மிச்சம் அமர்ந்து அவருக்கு ஆண்டவருக்கு உள்ளது. நான் என் ஆத்மாவை தப்பிக்கிறதுக்காக நான் சொல்லணும் கண்டிப்பா. அப்ப சுவிசேஷம் நம்ம எப்படி சொல்றோம்? நீங்கள் அழிவது தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் you must preach gospel. டெய்லி ஒருத்தருக்காவது இயேசு பற்றி சொல்லியே ஆகணும். இவ்வளவு மீடியாவை கையில வச்சிருக்கீங்க, உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல தேவையில்லாததெல்லாம் ஃபார்வர்ட் பண்றீங்க. எதுக்கு உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. வந்தவன் சிலருக்குலாம் வேலையே ஃபார்வர்ட் தான், அது என்ன இருக்குன்னு கூட தெரியாது. உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் பாக்குறாங்க. என்ன ஃபார்வர்ட் பண்ணோம்? உன்னுடைய வேலிடிட்டி சார்ஜ் முடிவடைய போகுதுன்னு வந்திருக்கவங்க. என்னோட உன் வேலிடிட்டி முடிவடைகிறது, ரீசார்ஜ் பண்ணுவோம். உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டான், குரூப்ல போட்டு விட்டான். அப்புறமா தான் என்ன போட்டோம், நம்புது இல்லை, உடனே டிலீட் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்கு 10 பேர் கேட்கறான், என்ன போட்ட, என்ன டெலிட் பண்ண சொல்லவே முடியாது. எதுக்கு இருந்தாலும் ஃபார்வர்ட். அதை விட்டு ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திருச்சு ஒரு வசனத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஒரு வார்த்தையை சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்கு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி அந்த ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. என்ன நடக்கும்? 2 நடக்கும். ஒன்று, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அந்த ஆத்மா உங்கள் கணக்கில் பரலோகத்தில் வாங்க. இல்லைன்னா என்ன பண்ண போறாரு? இனிமேல் எனக்கு இந்த மாதிரி அனுப்பாத தோத்திரம் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன உங்களுக்கு கெடுதி? இல்லைன்னா 2 வார்த்தை கெட்ட வார்த்தை திட்ட போறாரு, திட்டிட்டு போறோம். நமக்காக ஆண்டவர் எவ்வளவு கெட்ட வார்த்தை வாங்கினாரு. ஆண்டவருக்கு 2 கெட்ட வார்த்தை வாங்கினா என்ன குறைஞ்சா போகிறோம்? நான்லாம் யாராவது திட்டினா இப்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாதான் சார், விளையாட்டுல இல்லை. எவனா திட்டினா அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ கத்திரம் என்ன பண்ண போறாரு? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உயர்த்த போறாரு. நான் இப்ப பார்த்துட்டே இருக்கேன், யாராவது திட்டுவாங்க. அதனால திட்டினா சந்தோஷப்படுங்க. சீமையை திட்டினா தாவீது சொல்றான், இதன் நிமித்தமாவது கர்த்தர் என்ன செய்வார். எவனா திட்டானா கர்த்தர் எப்படி அது வரைக்கும் கூட கோபமா தான் நம்ம மேல. நம்ம அப்பாக்களாக இருக்காங்களே, நம்ம 2 சாத்து சாத்தும் போது கூட எவ்வளோ ஒரு அடி அடிச்சானா, ஏன் பிள்ளை நாடி பண்ணியும் அடிச்சா நம்மளை விட்டுட்டு அவனை போய் சாக்கிட்டு இருப்பாரு. நமக்கு சந்தோஷமா போடுங்க, நம்மளை காப்பாற்ற வந்து அவன். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, எவ்வளோ திட்டினாலும் ஆசீர்வாதம் தான். நம்ம வேலை சுவிசேஷம் சொல்வது மட்டும். ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது இங்கிருந்து எது வரும் எது வராதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா 2 கண்டிப்பா வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதித்த ஆத்மா. ஏதோ பரவாது கன்ஃபார்மா வரவே அது வேற. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக இயேசு பற்றி சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, 4500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பைபிள் காலேஜும் இல்லை, சர்ச் இல்லை, பாஸ்டர் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. இந்த 3 பேரும் எப்படி, இந்த 2 பேரும் எப்படி இருந்திருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எதுக்காக? அந்த பரிசுத்தவான்கள் நீதிமான்களை கூட நீங்கள் நான் இருக்கும்போது தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அல்லேலூயா. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவன் தீங்குக்கு விலக்கி வேலைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார். இன்னைக்கு எத்தனையோ தீங்குகள் தேசத்துல இனி அடுத்து 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 வரும்போது இது என்னென்ன வருங்கிறத நம்ம நாளைக்கு ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவைகளுக்கு நடுவில் உங்களை நீ பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 3 காரியங்கள் மறந்துடாதீங்க. 1 தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். 2வது குடும்பத்தை ரட்சிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கித்தல். இது 3ம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நான் இந்த 3 காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது இதுல எதுல நீங்க குறைவுபட்டிருக்கிறீங்கன்னு பாருங்க. அதை ஆண்டவரை விட்டுக்கொடுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கா? என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவரோடு கூட ஞாயிற்றுக்கிழமை, என்னைக்கோ ஒரு நாள் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிறது இருக்கா? இல்ல ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். வேதம் சொல்லுது, ஏசாயா 50:4,
அதிகாலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாராம். பிதாவுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அவர் கொடுத்தார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவே பிதாவின் சமூகத்தில் ரொம்ப பிஸி. இது ஒரு நாள் முடிஞ்சு, ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிற நிறைய ஊழியக்காரர்கள் கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இல்லை. இந்த இடத்துக்கு பாருங்க. இரண்டாவது, உங்கள் குடும்பத்தோடு ஒப்புரவாகுங்க. சண்டை வரும், பிரச்சனை வரும். சண்டை இல்லாத குடும்பம் கிடையாது, அப்படி இருக்கவும் கூடாது. சரி, ஒப்புரவாகும். பேசிட்டு உட்கார்ந்து விபச்சார மகாத்திரத்தினால் ஒழிய வேற எத்தனை உங்கள் கணவனையும் மனைவியையும் நீங்கள் பிரியவும் கூடாது. பாருங்க, கணவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. இதுல ஈகோவே தேவை கிடையாது. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். ஒருவேளை காரணம் இல்லாம உங்க மனைவிக்கு நீங்க கோவப்பட்டிருப்பீங்க, தைரியமா ஒரு சாரி கேளுங்க. நான் எப்போ சொல்லுவேன், ஒரு சாரி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னா அந்த சாரி சாரி பாருங்க. இயேசுவின் ரத்தம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுது, அப்ப அது ரொம்ப வேல்யூ. அதே மாதிரி ஒரு சாரி கேட்டீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா அந்த சாரி எவ்வளவு வேல்யூ. ஏன் கேட்கக்கூடாது? மனைவி ஏன் கணவன் சாரி கேட்கக்கூடாது? ஒப்புரவாகுங்க. முதல்ல நீங்க கேட்கிற சாரி உங்க 2 பேரை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளையும் பாதுகாக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சா பிள்ளைகளும் பிரிவாங்க. அடுத்த தலைமுறை நாசமா போகும். கடைசியாய் சுவிசேஷம் அறிவித்து மேலும் கடமை. ஒவ்வொரு நாளும் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னு பிரயாசப்படணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சு முடிஞ்சா ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. முடியாதுக்கா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்க. எப்படியாகும் ஒரு நாளைக்கு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லாம தூங்காதீங்க. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய உழைப்பு. அதுல கிடைக்கிற பிரதிபலன் தான் பரலோகத்தில் காணப்படும். நீங்க சரீரத்தில் உழைக்கிற உழைப்புடைய பிரதிபலன் பூமியோடு முடிஞ்சு போகும். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, 3 காரியத்துல நான் ஒழுங்காக தேவனுக்கு முன்பாக இருப்பேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்றவங்க விரும்புறவங்க நம்ம கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னையோடு உடைய வாழ்க்கையில நான் சஞ்சரிக்கிறவங்க பாருங்க. I want to walk with you. நான் மனுஷனோட நடந்தது போதும் ஆண்டவரே. நான் போனோட பேசிட்டே நடந்தது போதும் ஆண்டவரே. நான் வாக்மேனோட நடந்தது போதும் ஆண்டவரே. நான் ப்ளூடூத்தோட நடந்தது போதும் ஆண்டவரே. நான் உங்க கூட நடக்க விரும்புறேன். நீங்க தான்ப்பா அன்கம்பேரபிள் பேர். நீங்க தான்ப்பா அன்கம்பேரபிள் பேர். நீங்க கூடவே வருவீங்க ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிற வரைக்கும் நீங்க கூடவே வருவீங்க. பேசிக்கிட்டே வருவீங்க, சொல்லிக்கிட்டே வருவீங்க, என்ன ஆட்டி தேடிக்கிட்டே வருவீங்க. வழியில எத்தனை ஆட்டி, எத்தனை குத்து, எத்தனை ஏளனமான பேச்சு, எத்தனை கண்ணீர், எல்லாவற்றையும் உங்க கவையின் தோல் மேல இருந்து கூட நடத்திக்கிட்டே வருவீங்க. நான் சாகணும்னு இந்த உலகம் நினைக்க வேண்டுகிறேன். நான் வாழணும்னு நினைக்கிற ஒரே தேவன் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான் நினைக்கிறீங்க. நீங்க கூட வாங்க, நீங்க கூட நடந்து வந்துட்டே செக்ஸோட நடந்து பார்த்துட்டு ஆண்டவர், மேனேஜர்ஸோட மேலதிகாரியோட நடந்து பார்த்துட்டு ஆண்டவர், பணக்காரனோட நடந்து பார்த்து எத்தனை பேரோட நடந்து பார்த்துட்டோம். எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காங்க. உங்க கூட நடக்கிற அந்த அனுபவம் மட்டும் தான் பார்த்து முக்கியம். ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நம்ம கூட நடக்கிற அனுபவத்துக்கு பாருங்க. எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கணும். எங்க குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இனியோட மாறட்டும். காரணம் இல்லாம வர பிரச்சனைகள் மாறட்டும். மனுஷனால் வர பிரச்சனை மாறட்டும். ஈகோவினால் வர பிரச்சனை மாறட்டும். ஏற்ற தாழ்வினால் வர பிரச்சனை மாறட்டும். மனைவி அதிகமா சம்பாதிச்சு கணவன் அதிக குறைவா சம்பாதிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாறட்டும். மனைவி படிக்காம இருந்த கணவன்
கொடுத்த குடும்பம் ஏற்ற துணை, அவ்வளவுதான்ப்பா. அது படிப்போ பணமோ உயரமோ குட்டையோ கருப்போ சிவப்பாலும் கிடையாது. நீங்க கொடுத்தா அது ஏற்ற துணை, அவ்வளவுதான். We must accept. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க அத்தனை பேர் சுவிசேஷங்களை மாற்றணும். எங்க திருச்சபை முழுவதும் சுவிசேஷங்களை மாறட்டும். ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் சுமந்து செலுத்தவங்களா மாறட்டும். ஒவ்வொருத்தர் வாயிலும் சுவிசேஷம் ரெடியா இருக்கட்டும். யாரை பார்த்தாலும் உடனே இயேசு வருகிறார், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உன்னை நேசிக்கிறார்ங்கிற வார்த்தை டிஃபால்ட்டா எங்க வாயில் நுழையில இருக்கட்டும். எங்களை கடந்து ஒருத்தர் இயேசு தெரியாம போயிடவே கூடாது. எங்களை அப்படி மாற்றணும். எங்க திருச்சபை முழுவதும் அப்படி மாற்றணும். கிருபையுள்ள காலத்துல தாழ்த்துகிறோம். வேலை வருகை தாமதிக்குமா நாளை தினங்கள் இன்னும் கூடி வசனத்தை ஆராய கிருபை பாருங்கள். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.